குட் ஈவினிங் எவ்ரிவன். நாம் ஐபிஎல் மேட்சஸோட ரிவ்யூஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ வரைக்குமே நாம் 36 மேட்சோட ரிவ்யூ பார்த்துருக்கோம். 36 மேட்சஸ் ரிவ்யூஸ் முடிஞ்சிருக்கு. இது 37th மேட்ச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸு. ஸோ இந்த மேட்ச் வந்துட்டு சென்னையில் தான் நடந்தது, எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில். இது வந்துட்டு ஒரு ஆஃப்டர்நூன் மேட்ச்சு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜிடி டாஸ் ஜெயிச்சிருந்தாங்க. டாஸ் ஜெயிச்சு சிஎஸ்கேவை பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு சூப்பர்பான டாஸ் டு வின்னே சொல்லலாம் ஜிடியை பொறுத்த வரைக்கும். ஸோ ரொம்பவே வந்துட்டு சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு வந்துட்டு டாஸ் டிஸ்அட்வான்டேஜாகவே தான் இருந்தது. ஸோ ஆரம்பத்தில் ஜிடி வந்துட்டு பயங்கரமாக போட்டிருந்தாங்க. குறிப்பாக ககிசோ ரபாடா ரொம்ப சூப்பரான பவுலிங் போட்டிருந்தாரு. சஞ்சு சாம்சனை டக்குன்னு அவுட் ஆயிட்டாரு. 10 பால் அடிந்தார், 11 ரன்லேயே அவுட் ஆயிட்டாரு சஞ்சு சாம்சனை. ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்கோட என்னதான் ஒரு ஆங்கர் ரோல் மாதிரி ஆடி இருந்தாலுமே, குறிப்பாக வந்துட்டு டாப் ஆர்டரில் சிஎஸ்கே பொறுத்த வரைக்குமே பேட்டிங் டாப் ஆர்டர் ஸ்ட்ரென்த்து தான் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஆனால் டாப் ஆர்டர்ஸில் அந்தளவுக்கு ரன்னே வரல. ஸோ உர்வில் பட்டேலுமே டக்குன்னு அவுட் ஆகிட்டார். டூபே வந்துட்டு எதுக்கு தான் டூபே இருக்காருன்னு தெரில. ஸோ அந்தளவுக்கு வெறும் ரொம்பவே ரன்ன பால் தான் ஆடி 21 ரன் தான் வச்சுருந்தார். ஸோ ஜெமி ஓவர்டன் வந்துட்டு நல்ல ஃபினிஷ் கொடுத்துருந்தானே சொல்லலாம். ஸோ 6 பாலுக்கு 18 ரன் கொடுத்துருந்தாரு. ஸோ சஞ்சு சாம்சன் அவுட் ஆனதுனால அந்தளவுக்கு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்புமே வரல. ஸோ பயங்கர ஸ்லோ இன்னிங்ஸ் தான் ஆடிருந்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸு. டீம் டோட்டல் 50 ரன்னே வந்துட்டு 11 ஓவர் தான் அடிச்சிருந்தாங்க. இது வந்துட்டு செகண்ட் ஸ்லோவஸ்ட் I50 அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஐபிஎல் சீசனை பொறுத்த வரைக்கும். ஸோ வெறும் 16 ரன் தான் அடிச்சிருந்தாங்க பவர் பிளேயில். 4 விக்கெட் போயிருந்தது. ஸோ இது பயங்கரமான கொலாப்ஸ். ஸோ ருத்ராஜ் கேக்வாட் மட்டும் சீக்கிரம் அவுட் இருந்தாருன்னா சென்னை வந்துட்டு 100 ரன் கூட அடிச்சிருக்க மாட்டாங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். கிட்டத்தட்ட 30 டாட் பால் ஆடிருந்தாங்க. கிட்டத்தட்ட 5 ஓவர் டாட் பாலுக்கே போயிருந்தது. ஸோ அவ்வளோ என்னதான் வந்துட்டு ஜிடி பவுலர்ஸ் ரொம்ப சூப்பராக போட்டாங்க. ககிசோ ரபாடா, சிராஜா இருக்கட்டும், அர்ஷத் கானா இருக்கட்டும், பயங்கரமாக பேஸ் போலிங் பயங்கரமாக போட்டிருந்தாலும் ஸோ சிஎஸ்கே வந்துட்டு அவங்களால ஸ்ட்ரைக்கோட ரொட்டேட் பண்ண முடியல. பயங்கரமாக கஷ்டப்பட்டிருந்தாங்க டாஸ் விட்டதுனால. இது வந்துட்டு ஒரு பவுலிங் ஃப்ரெண்ட்லி பிச்சாகவே இருந்தது ஃபஸ்ட்டு மத்தியான நேரத்தில். ஸோ அதனால் வந்துட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ்னால அந்த அளவுக்கு மேட்சப் பண்ண முடியல. ரன்ஸ் ரபாடா வந்துட்டு அவருடைய ஓவர்லேயே 2 விக்கெட் எடுத்துருப்பாரு. சஞ்சு சாம்சனும் சரி, இன்னொரு சிஎஸ்கே பேட்டரும் சரி டக்குன்னு அவுட் ஆகிட்டுருப்பாங்க. ஸோ அதனாலேயே வந்துட்டு அவங்களால பவர் பிளேயில் அதிகமாக ரன்ஸை ஸ்கோர் பண்ண முடியல. ஸோ பவர் பிளேயில் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால ஸோ ஓவர்ஸ் 3.5லேருந்து 9 ஓவர்ஸ் வரைக்கும் பவுண்ட்ரிஸே வரல சென்னை சூப்பர் கிங்ஸு. 31 கன்சிக்யூட்டிவ் பால்ஸை வந்துட்டு சிஎஸ்கே பவுண்ட்ரியே அடிக்கல. ஸோ இதனால் பயங்கரமான ஒரு ரன் ஷார்ட்டேஜ்னு சொல்லலாம். ஸோ அர்ஷத் கான் ரொம்ப நல்லா போட்டிருந்தாரு. அவர் டூபே விக்கெட்டு டக்குன்னு எடுத்துட்டாரு. டூபே வந்துட்டு ரன்னர் பால் தான் கிட்டத்தட்ட ஆடிருந்தார். 21 ரன் தான் அடிச்சிருந்தாரு. டூபே வந்துட்டு 17 பால் 22 ரன் அடிச்சிருந்தாரு. ஸோ ருத்ராஜ் கேக்வாட் தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கொலாப்ஸே கண்ட்ரோல் பண்ணுறாருன்னே சொல்லலாம். 60 பாலுக்கு 74 ரன் அடிச்சு நாட் அவுட்டு. ஸோ உர்வில் பட்டேல் வந்தார். ஃபஸ்ட்டு ககிசோ ரபாடா பவுலிங்கை அப்படியே இஷ்டத்துக்கு சுற்றிட்டு அவர் கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆகிட்டார். உர்வில் பட்டேல் அவருடைய இதை யூஸ் பண்ணிக்கவே இல்லை. அதே மாதிரி உர்வில் பட்டேல் அவுட் ஆன உடனே சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, இம்பேக்ட் சப் உடனே சர்ஃப்ராஸ் கானை கொண்டு வந்துட்டாங்க ஒரு பதட்டத்தில். ஸோ பயங்கரமான பேனிக் மூவ்னு சொல்லலாம். ஸோ அதனால் ஒரு பவுலர் ஷார்ட் ஆகிடுச்சு. சர்ஃப்ராஸ் கான் ஃபஸ்ட்டு பால்லே அவுட் ஆகிட்டார் முகமது சிராஜோடைய பவுலிங்கில். ஸோ இதனால் டெவால் பிரீஸுமே வந்துட்டு 9 பால் ஆடினார், 2 ரன் அடிச்சிருந்தார். அந்தளவுக்கு மிடில் ஆர்டர்ஸ் பயங்கரமான கொலாப்ஸ்னே சொல்லலாம். ஸோ சஞ்சு சாம்சனு, ருத்ராஜ் கேக்வாட் அவுட் ஆகிட்டாரா மிடில் ஆர்டருடைய நிலைமை என்னன்னு இப்போ தான் தெரியுது. சிவன் டூபேவும் சரி 17 பால் 22 ரன் அடிச்சிருந்தார். ஸோ கார்த்திக் சர்மா ஒரு கொஞ்சம் டீசெண்டாக ஆடினார். 9 பாலில் 15 ரன் அடிச்சிருந்தார், 3 4. ஜெமி ஓவர்டனு நல்லா ஆடினார். 6 பாலில் 18 ரன்னு, 3 4 1 6. மற்றபடி பார்த்தீங்கன்னா யாருமே அந்தளவுக்கு கான்ட்ரிபியூட்டே பண்ணல. ஸோ இது ரொம்பவே ஒரு லோ ஸ்கோர்னே சொல்லலாம். இது 180 185 அடிச்சிருந்தா இது வந்துட்டு ஒரு வின்னிங் டோட்டலாக இருந்திருக்கும். ஆனால் 158லேயே அவுட் ஆனதுனால ஸோ ஜிடி பொறுத்த வரைக்குமே ரொம்பவே சூப்பராக ஆடினாங்க. அவங்களுடைய சேஸை பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்ஷனும் சுப்மன் கிலும் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருந்தாங்க. சாய் சுதர்ஷன் பயங்கரமாக ஆடினார். 46 பாலில் 87 ரன் அடிச்சிருந்தாரு. 4 4 7 6 அடிச்சு சூப்பரான நாக்கு. சுப்மன் கிலும் வந்துட்டு அவரும் டீசெண்டாக ஆரம்பித்தார். ஸோ 23 பாலில் 33 ரன் அடிச்சிருந்தாரு. ஒரு 4 3 6. ஆனால் வந்துட்டு 100 அஹமதோடைய பவுலிங்கில் சஞ்சு சாம்சன் வந்துட்டு சூப்பரான ஸ்டம்பிங் எடுத்துருப்பாரு. கிட்டத்தட்ட எம்எஸ்டியோடைய ஸ்டம்பிங் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்டம்பிங் இருந்தது சஞ்சு சாம்சன் பண்ணது. ஸோ ஜாஸ் பட்லர் வந்துட்டு ஒரு ஸ்லோ இன்னிங்ஸு 30 பாலில் 39 ரன் அடிச்சிருந்தாலுமே ரன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருந்ததுனால அவங்க ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க. வெறும் 16.4 ஓவர்ஸ்லேயே 162 ரன்ஸ் அசால்ட்டாக சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிள் ஜிடி வந்துட்டு முன்னாடி போயிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அகில் ஹுசேன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவே இருந்தார். 3 ஓவரில்
3.4 ஓவர்ஸில் 46 ரன்ஸ் கொடுத்துருந்தாரு, ஒரு விக்கெட்டு. அன்ஷுல் கம்போஜ் நல்லா போட்டிருந்தாரு, 3 ஓவருக்கு ஒரு 16 ரன் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ரன்ஸ் அவங்களால அதிகமாக போர்டில் இல்லாதனால அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியல. ஸோ ஜெமி ஓவர்டனும் எக்ஸ்பென்சிவ் தான், கொஞ்சம் 2 ஓவரில் 28 ரன்னு கொடுத்துருந்தாரு. குல்ஜாப் மீத்தும் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தார், 3 ஓவர் 36 ரன்னு, எந்த விக்கெட்டுமே எடுக்கல. ஸோ 100 அகமத் கொஞ்சம் நல்லா போட்டிருந்தாரு, 4 ஓவருக்கு 29 ரன்னு, ஒரு விக்கெட்டு. ஸோ மற்றபடி சிவன் டுபே ஒரு ஓவர் போட்டார், 7 ரன் கொடுத்துருந்தாரு. ஸோ அதனால் ரன்ஸ் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு 180-185 அடிச்சிருந்தா சிஎஸ்கே கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருந்தது. ஆனால் வந்துட்டு அவங்க அப்படியே விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ ஆரம்பத்தில் பிச்சு ரொம்பவே கஷ்டமானதுனால சிஎஸ்கேவால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ இந்த மேட்ச் அப்போ பயங்கரமாக தோற்றதுனால நெட் ரன் ரேட்டுக்குமே சிஎஸ்கேக்கு வந்துட்டு பயங்கரமாக அடி வாங்கிச்சு. ஸோ இதனால் பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா குஜராத் வந்துட்டு 5வது பொசிஷன் போயிட்டாங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்துட்டு 6th ட்ராப் ஆகிட்டாங்க. ஸோ இதனால் வந்துட்டு சென்னை சூப்பர் கிங்ஸு இப்போ வரைக்கும் 8 மேட்ச் ஆடி 3 தான் ஜெயிச்சிருக்காங்க, 5 தோற்றுருக்காங்க. ஸோ இப்போ வரைக்குமே வந்து ஜிடி வந்துட்டு 8ல் 4 ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸாக இருக்கட்டும், ஜிடி அது கீழே இருக்கிற டீம்ஸ் எந்த டீம்ஸாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஆடுற எல்லா மேட்சுமே கிட்டத்தட்ட ஒரு நாக் அவுட் கேம்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்களால மேக்ஸிமம் ஒன் கேம் தான் தோற்க முடியுமே தவிர அதுக்கப்புறம் தோற்றாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பிளே ஆஃப் போகிற சான்சஸை விட்டுருவாங்க. ஸோ டாப் 4 இப்போது பிபிகேஎஸ், ஆர்சிபி, எஸ்ஆர்ஹெச், ஆர்ஆர். ஸோ இவங்க தான் வந்துட்டு அதே டாப் 4 பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இந்த மேட்சுக்கு அப்புறம். ஸோ அடுத்து என்ன மேட்ச் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் நம்பர் 38 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் vs லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இது எங்கே நடந்தது பார்த்தீங்கன்னா ஏகநாத் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடந்தது, லக்னோவில். ஸோ அடல் பிஹாரி வாஜ்பாய் ஸ்டேடியம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டாஸ் ஜெயிச்சு பவுலிங் ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு கேகேஆர் பேட்டிங் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கேகேஆர் பொறுத்த வரைக்குமே ஓப்பனர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாங்க. ஸோ டிம் சைபர்ட் வந்துட்டு 3 பால் டக்கு, மோஷின் கானுடைய பவுலிங் ரொம்ப சூப்பராக பவுலிங் போட்டிருந்தாரு. ஸோ அம்பிகரானியே சரி 15 பாலில் 10 ரன் தான் அடிச்சிருந்தாரு, ஒரு 6 தான் அடிச்சிருந்தாரு. அவர் மோஷின் கான்லேயே ஓவரில் அவுட் ஆகிட்டார். ஸோ அங்கிரிஷ் ரகுவன்ஷி கொஞ்சம் நல்லா ஆடிந்தார். ஆனால் வந்துட்டு அவர் நடுவில் ரன் அவுட் ஆகப்போ அப்செக்டிங் தத்துனால அவுட் கொடுத்துட்டாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு கான்ட்ரவர்ஷியான டிசிஷனே சொல்லலாம் ஸோ அந்த மேட்ச்சில். ஸோ அதுக்கப்புறமே கேமரான் கிரீன் வந்துட்டு கொஞ்சம் டீசெண்டாக ஆரம்பித்தார், 21 பாலில் 34 ரன் அடிச்சிருந்தார். ஆனால் அவரும் வந்துட்டு மோஷின் கான் உடைய ஓவரில் சூப்பராக அவுட் ஆகிட்டார். மோஷின் கான் ஒரு சூப்பரான பவுலிங்கு, கிட்டத்தட்ட 4 விக்கெட் எடுத்திருந்தார் மோஷின் கான். ஒரு 5 விக்கெட் ஹால்னே சொல்லலாம், பயங்கரமாக சூப்பரான பவுலிங் போட்டிருந்தார். அஜிங்கர் ரஹானே, டிம் சைபர்ட், கேமரான் கிரீன், ரோமன் பவல், அப்புறம் அனுகுல் ராய். ஸோ இத்தனை பேர் 5 பேரை வந்துட்டு மோஷின் கான் ஒரு சூப்பரான பவுலிங் ஸ்பெல்லில் முடிச்சிட்டாருன்னே சொல்லலாம். ஸோ ரிங்கு சிங் தான் வந்துட்டு சூப்பரான நாக் ஆடிருந்தார், 51 பாலில் 83 ரன் அடிச்சிருந்தார் ரிங்கு சிங். ஸோ 7 4 5 6 அடிச்சு நாட் அவுட்டு, ரொம்ப சூப்பராக ஆடினார். அவரால் தான் வந்துட்டு ஸ்கோர் 155 வந்தது, இல்லைனா இவனுங்களும் 100 ரன் கூட அடிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அந்தபடி இப்போது டவுன் தி ஆர்டரில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெரிய கான்ட்ரிபியூஷனுமே கிடையாது. ரமன்தீப் சிங்காக இருக்கட்டும், சுனில் நாராயணாக இருக்கட்டும், அந்தளவுக்கு எந்த கான்ட்ரிபியூஷனுமே இல்லை. ஸோ முகமது ஷமி வந்துட்டு 4 பவுலிங் எல்எஸ்சி பவுலிங் பொறுத்த வரைக்கும் முகமது ஷமி வந்துட்டு 4 ஓவரில் 34 ரன் கொடுத்து எந்த விக்கெட்டுமே எடுக்கல. மோஷின் கான் மட்டும்தான் வந்துட்டு சூப்பரான பவுலிங் ஸ்பெல்னே சொல்லலாம். 4 ஓவருக்கு 23 ரன் தான் கொடுத்துருந்தாரு, ஒரு மெய்டன் வேறு போட்டிருந்தாரு, 5 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ பிரின்ஸ் யாதவும் சரி, பிரின்ஸ் யாதவ் 4 ஓவருக்கு 24 ரன், ஆனால் எந்த விக்கெட்டுமே எடுக்கல. ஸோ ஜார்ஜ் 2 ஓவர் நல்ல கொஞ்சம் டீசெண்டாக போட்டிருந்தாரு, 2 ஓவருக்கு 18 ரன், ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ மற்றபடி எல்லாருமே வந்துட்டு எக்ஸ்பென்சிவாக இருந்தாங்க. ஏடன் மார்க்கம் சூப்பரான பவுலிங் ஸ்பெல்ல 2 ஓவருக்கு வெறும் 9 ரன் தான் கொடுத்துருந்தாரு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தாங்க. ஸோ எல்எஸ்டி சேசிங்கை பொறுத்த வரைக்கும் ஏடன் மார்க்கமும் மிச்சல் மார்ச்சும் ஓப்பனிங் பண்ணியிருந்தாங்க. மிச்சல் மார்ச் சீக்கிரமாக ஓட்டிட்டார் வைபவ் அவருடைய ஸ்பெல்லில். ஏடன் மார்க்கம் வந்துட்டு 27 பாலில் 31 ரன் அடிச்சிருந்தாரு, 2 4 ஒரு 6. ஆனால் அவரும் அவுட் ஆகிட்டார் கேமரான் கிரீனுடைய ஸ்பெல்லில். ஸோ ரிஷப் பண்ணிட்டு கொஞ்சம் டீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணார், 38 பாலில், ஆனால் 42 அடிச்சு அவரும் அவுட் ஆகிட்டார். சுனில் நாராயணும் வருண் சக்கரவர்த்தியும் ரொம்ப நல்லா போட்டிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ பயங்கரமாக போட்டாங்க சுனில் நாராயணை. வருண் சக்கரவர்த்தி வந்துட்டு நிக்கோலஸ் புரான் அண்ட் ஆயுஷ் பத்னி 2 பேர் விக்கெட் எடுத்திருப்பார். ஸோ அதே மாதிரி முகுல் சௌத்ரி வந்துட்டு இந்த மேட்ச் ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாங்க, கொஞ்சம் டீசெண்டாக ஆடுவார் பார்த்தா அவர் வந்துட்டு 2வது பாலில் அவுட் ஆகிட்டார். ஸோ ஹிம்மத் சிங்கை இம்பாக்ட் ஸ்டெப்பாக கொடுத்துருந்தாங்க, அவர் கொஞ்சம் டீசெண்டாக ஆனார், 10 பாலில் 19 ரன்னு. ஆனால் அவரால் வந்துட்டு பெருசாக அடிக்க முடியல. ஆனால் இந்த மேட்சை வந்துட்டு காப்பாற்றினதே கிட்டத்தட்ட ஹிம்மத் சிங்கும் முகமது ஷமி தான் சொல்லலாம். முகமது ஷமி வந்துட்டு ஒரு லாஸ்ட் பாலில் வந்துட்டு ஒரு 7-2 இருக்கும், அப்போது ஒரு 6 அடிச்சிருப்பாரு. அதனால தான் வந்துட்டு இந்த மேட்ச்சு சூப்பர் ஓவருக்கே போச்சு, ஒரு சூப்பரான வந்துட்டு ஃபினிஷ்னே சொல்லலாம். ஆனால் இந்த மேட்ச்சை வந்துட்டு இதை கூட சேஸ் பண்ணுறதுக்கு அவங்க சூப்பர் ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ கேகேஆர் வந்துட்டு சூப்பர் ஓவரில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா
கேகேஆர் பவுலிங் போட வேண்டியதா இருந்தது ஃபர்ஸ்ட்டு சூப்பர் ஓவர்னால. எல்எஸ்ஜி வந்துட்டு பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதனால சுனில் நாராயண்கிட்ட ஓவர் கொடுத்து சுனில் நாராயண் சூப்பரான ஒரு ஓவர். ஒரே ஓவரில் கிட்டத்தட்ட 2 பால்ல நிக்கோலஸ் பூரனும் ஐடன் மார்க்ரம் டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த பால் அவுட் ஆயிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ரிஷப் பண்ட் வரும் ஒரு ரன் அடிச்சதுனால சூப்பர் ஓவர் வெறும் ஒரே ஒரு ரன் தான் டார்கெட்டாக கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 ரன் தான் டார்கெட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆனால் நைட் ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பால்லே ஈஸியாக ரிங்கு சிங் அந்த 4 அடிச்சு ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்துட்டு சூப்பர் ஓவருக்கே போயிருக்க தேவையில்ல. எல்எஸ்ஜி கையில் இருந்த மேட்ச் அப்படியே விட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒஸ்ட் மேட்ச்சு கிட்டத்தட்ட எல்எஸ்ஜினே சொல்லலாம். ஸோ கையில் இருந்த மேட்ச்சை ஒரு 156 கூட அவங்களால சேஸ் பண்ண முடியல அப்படின்னா ரொம்ப கஷ்டம்னே சொல்லலாம். மிடில் ஆர்டர்ஸ் பயங்கரமான கிளப்ஸு, பேட்டிங்கே ஆளே இல்லை எல்எஸ்ஜி பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒஸ்டான டீமாக தான் இருக்காங்க எல்எஸ்ஜி பொறுத்த வரைக்கும். ஸோ இதனால் பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா கேகேஆர் 8th பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. எல்எஸ்சி வந்துட்டு 10th பிளேஸ் மூவ் ஆகிட்டாங்க. ஸோ எல்எஸ்சி இது வரைக்குமே 8 மேட்சே ஆடிருக்காங்க. ஆனால் 2 ரன் தான் ஜெயிச்சிருக்காங்க. மற்ற 4 மேட்ச் தோற்றுருக்காங்க. ஸோ கொல்கத்தா வந்துட்டு 8ல் 3 ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதனால் வந்துட்டு எல்எஸ்சிக்கும் சரி கேகேஆர் வந்துட்டு சான்சஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் எப்படி ஆடுவாங்க, எந்த மாதிரி பிளேயிங் லெவன் இருக்கும், எப்படி செட் பண்ணுவாங்கன்றது என்னன்னு தெரில. ஸோ கிட்டத்தட்ட பிளே ஆஃப் ஸ்பாட் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்னே சொல்லலாம், ஆல்மோஸ்ட் ஏழுனே சொல்லலாம். பஞ்சாப், ஆர்சிபி, எஸ்ஆர்ஹெச், ராஜஸ்தான் ராயல்ஸ் இவங்க 4 பேர் தான் டாப் 4ல் இருக்காங்க. அவங்க 4 பேர் தான் வந்துட்டு பிளே ஆஃப் போவாங்கன்றது என்னுடைய இது. ஜிடி போகிறதுக்கே கஷ்டம். சிஎஸ்கேலாம் எப்படி பண்ண போகிறாங்கன்னு இன்னும் தெரில. ஸோ அடுத்து என்ன மேட்ச் நடந்தது அதுக்கான ரிவ்யூஸ் வந்துட்டு நாளைக்கு பார்க்கலாம். பாய். ஸோ மறக்காமல் எல்லாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி வீடியோஸ் வரும். லைக் பண்ணுங்கள், வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுக்கோங்க. ஸோ அடுத்து என்ன மேட்ச்சு என்ன மாதிரி ரிவ்யூஸ்ன்றதை நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.